தஞ்சாவூரில் நடைபெறும் நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சிக்கு நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து விஜய் புறப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட ஐயாசாமிப்பட்டி பிரிவு சாலை எதிரில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சி இன்று காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பங்கேற்று உரையாற்ற சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் செல்கிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து தஞ்சாவூரில் நடைபெறும் நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு காரில் செல்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 4900 நபர்களுக்கு நுழைவுச்சீட்டு அக்கட்சி சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. நுழைவுச்சீட்டு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு உள்ளே அனுமதி வழங்கப்பட உள்ளது. இந்த நிர்வாகிகள் சந்திப்பு தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில் பாதுகாப்பு கருதி கர்ப்பிணி பெண்கள், சிறுவர் சிறுமியர், பள்ளி மாணவ மாணவியர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நல பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான அனுமதி சீட்டும் அக்கட்சி வழங்கவில்லை. எனவே அவர்கள் கண்டிப்பாக நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் எனவும் அக்கட்சி சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதேபோல் பிரச்சார வாகனத்தையும் இருசக்கர வாகனத்திலும் அல்லது வேறு வாகனத்திலும் பின்தொடர்வதும் தவிர்க்க வேண்டும் எனவும் அக்கட்சி சார்பில் பாதுகாப்பு கருதி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்களுக்கு பிரம்மாண்ட அளவில் அங்கு பந்தல்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் அங்கு செய்யப்பட்டுள்ளது. அங்க விஜய் வருகைக்காகவும் அங்க நிர்வாகிகள் தற்போது காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த சூழலில் இந்த நிகழ்ச்சியில் 11 மணிக்கு துவங்க உள்ள நிலையில் தற்போது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையத்தை நோக்கி விஜய் சென்று கொண்டிருக்கிறார்.